வணக்கம் நண்பர்களே. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர் மீது குளத்தூர் தேர்தல் 2011 நடந்த தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் நடந்த அவர் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் ஜனவரி 21 வருகிறது. ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டாலோ அல்லது தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாலோ அந்த தலைவர் பதவியில் அவர் நீடிப்பது மிக கடினமாகிவிடும். அடுத்த தேர்தலில் அவர் நிற்பது கூட கேள்விக்குறியாகும் அளவுக்கு சட்ட நுணுக்கங்களோடு அன்று வாதம் நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. ஒருவேளை திமுக தலைவர் பதவியில் அவர் தொடர்ந்து அவர் சட்ட சிக்கலில் இருக்கும் பொழுது அவர் தலைவர் பதவியை கண்டு ஒரு பணியாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டால் கட்சியின் தலைவராக அடுத்த கட்ட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற கேள்வியும் திமுகவில் எழுந்திருக்கிறது. யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்? அண்ணனா, சகோதரியா, மகனா அல்லது மூத்த அமைச்சர்களா? ரொம்ப முக்கியமான காலகட்டம் இது. ஏனென்றால் அவர் மேலே வழக்குகள் தீவிரப்படுத்தப்படுதுங்கிறதுக்காக அவர் தலைவர் பதவி இழக்கலை, முதல்வர் பதவியை இழந்துருவார். ஒரு கிரிமினல் குற்றவாளியாக தேர்தலில் அவர் வெற்றி பெற்றது செல்லாது என்பதை தீர்மானமாக உச்சநீதிமன்றம் அறிவித்துவிட்டால் அவருடைய முதல்வர் பதவி மட்டுமல்ல, அந்த கட்சியின் தலைவர் என்ற பதவியிலிருந்து கூட அவர் விலக வேண்டிய சூழல் வரும். காரணம், அடுத்து முதல்வர் வேட்பாளராக அவரை நிறுத்த முடியாது. இத்தனை நெருக்கடிகளையும் சந்திக்கும் பொழுது ஒரு வலுவான தலைமை வேண்டும். அப்போ அது அண்ணன் அழகிரியாக இருக்கலாம், அவருடைய சகோதரி கனிமொழியாக இருக்கலாம், அவருடைய மகன், அவர் ஏற்கனவே அடுத்த முதல்வராக கொண்டு வர நினைக்கும் அவருடைய மகன் உதயநிதியாக இருக்கலாம், அல்லது மூத்த அமைச்சர்கள், கட்சியிலேயே நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய அல்லது நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களாகவும் இருக்கலாம். இப்படி யாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவது? என்னையா இது 21 என்னமோ தீர்ப்பு வந்துட்ட மாதிரியும் நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. அத்தனை சட்ட நுணுக்கங்களையும் பயன்படுத்துகிறார்கள். ஜனவரி 21 கடும் நெருக்கடியும் மிகப்பெரிய சவால்களும் அவருக்கு நீதிமன்றத்தில் காத்திருக்கிறது. இதற்கு இந்த நிர்பந்தத்துக்கு அவர் சமரசம் இதை தவிர்க்கணும்னா அவர் சில சமரசங்களை செய்யணும். என்ன இது எல்லாத்தையுமே சமரசத்துக்கு கொண்டு வர்றதா? திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளோ பெரிய நெருக்கடியை சந்திச்சது தெரியுமா? அதெல்லாம் பழங்கதை. இந்திய எதிர்ப்பு போராட்டம், நாங்கள் காங்கிரஸ் எப்படி பிடிச்சிருந்தோம். ஒரு நாள் அவங்க பைசா இதாகுதா, மந்திரி சபையில் இது கிடைக்குதா, கும்பிடு போட்டு போயிடுவாங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. நேருவை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே, மன்னிக்கணும், இந்திரா காந்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே இவர்கள்.